ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளரை மக்கள் நல கூட்டணி கட்சிகள் ஆதரிக்கணும்னு அந்த கட்சியோட செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருந்தாரு. இந்த அழைப்பை நிராகரிக்க மார்க்சிஸ்ட் கட்சி முடிவு செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. ஆர்கே நகர் தொகுதியில மார்க்சிஸ்ட் கட்சி வேட்பாளரை நிறுத்த திட்டமிட்டிருக்கதா தகவல்கள் வந்திருக்கு. ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் ஏப்ரல் 12ஆம் தேதி நடக்க போகுது. எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையோட பொதுச் செயலாளர் தீபா, தேமுதிக சார்பா வடசென்னை மாவட்ட பொதுச் செயலாளர் மதிவாணன் போட்டியிடுவாங்க அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓ பன்னீர்செல்வம் அணி அதிமுக சார்பா மாஜி டிஜிபி திலகவதி, நடிகை லதா, டாக்டர் அழகு தமிழ்ச்செல்வி, ஐசிடி பிரபாகரன் இந்த 4 பேர்ல ஒருத்தர் போட்டியிட போறாங்க. சசிகலா தரப்பு அதிமுகவும் நாளான்னைக்கு வேட்பாளரை அறிவிக்க போகுது. நாம் தமிழர் கட்சியும் பிஜேபி கட்சியும் ஆர்கே நகர் தொகுதியில போட்டியிட போறதா அறிவிச்சிருக்கு. திமுக சார்பில் போட்டியிட விரும்புறவங்களோட விருப்ப மனுக்கள் வாங்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில சென்னையில நேத்து செய்தியாளர்கள் கிட்ட பேசின ஸ்டாலின், இடதுசாரிகளை உள்ளடக்கிய மக்கள் நல கூட்டணி கட்சிகள் திமுக வேட்பாளரை ஆதரிக்கணும்னு அழைப்பு விடுத்திருந்தாரு. இந்த அழைப்பை இன்னைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட செயற்குழு கூட்டம் பரிசீலனை பண்றாங்க. ஆனா மார்க்சிஸ்ட் கட்சி எடுப்பிலேயே நிராகரிச்சிட்டதா சொல்லப்படுது. ஆர்கே நகர் தொகுதியில தோத்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு வேட்பாளரை நிப்பாட்டியே தீர்வேன்னு இருக்கு சிபிஎம். இது ஆர்கே நகர் தொகுதியில எப்படியும் ஜெயிச்சே ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கிற திமுகவுக்கு முதல் அடியா தான் கருதப்படுது. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நெட் டிவி ஃபார் யூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.